ராசாவே உன்ன நம்பி இந்த ரோசாப்பூ இருக்குதுங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க இந்த உசிர வந்து உருகுதுங்க ஒன்று சொல்லாத உறவு இவனோடு பழத்தான் அது தப்பான எல்லாரும் தட்டணும். ஏன்னா எதுக்காக அப்படின்னா கை தட்டினா நீங்க பயந்துடாதீங்க, யாரும் பண்ணலையேன்னு தான் வருத்தம், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா கலைஞர்களை வந்து சும்மா காட்சிக்கு தட்டலாம் கூடாது, முத சுதியோட பாடணும், தாளத்தோட பாடணும் அப்படி சொல்லுவாங்க. நம்ம பாடுறவங்க கூட சில நேரத்துல எதையாவது நினைச்சிட்டு ஒரு வரியவோ இந்த ராகத்தையோ விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா பாக்குறவங்க ஞானமா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வள்ளி பாடும்போது இந்த சுதி கொஞ்சம் கம்மியா வந்துருச்சு. இல்ல பொதுவா எங்க பாட தெரியாது, கலைஞர்களா இருக்க மாட்டாங்க. இப்படி வழிபோக்குல போகும்போது ரேடியோல பாடு கேட்டா அந்த பாடலை கேட்டு பிடிச்ச பாடல் கேட்டா நின்றுவாங்க. ஏன்னா தன்னை எரியாம அவர்களும் ஒரு கலைஞர்கள், அந்த ரத்தத்திலே ஊறிடும். பாடல் பாட்டு என்றால் ஞானம் அப்படி சொல்லுவாங்க. ஞானமான பாட்டு சில பேருக்கு மனசுல பிடிச்சிரும். ஒரு பாட்டு எம்ஜிஆர் பாட்டு பாடுங்கம்பாங்க, சிவாஜி கணேசன் பாட்டு பாடும்பாங்க, அம்மா பாட்டு பாடும்பாங்க, அவங்க பாட்டு பாட்டு. எதற்காக அப்படின்னா ஒவ்வொரு பாடலையும் ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அந்த பாட்டுகளை நம்ம வந்து சரியா நம்ம பாடிக்கிட்டு இருந்தோம்னா அவங்க அதை ஏத்துக்கிட்டு எதுக்காக கையெல்லாம் தட்டுங்க, நீங்களும் தூங்காம இருப்பீங்க நாங்களும் தூங்காம இருப்போம் அப்படின்றது, கை தட்டுனால் எல்லோருக்கும் நாடி நரம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையினால கை தட்டும் போது சரி இந்த பாடலை அவங்க கேட்கறாங்க, இது மாதிரி விருப்பப்படுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுவுமே இல்லாம உட்காரும் போது சரி எப்படா உள்ள போவாங்கன்னு நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு 5 பாடல் பாடுறவங்க 3 பாடலோட உள்ள போயிரும்.
இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். ஆகையினாலே முருகப்பெருமான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று ஐம்பகை நிலைகளிலே குறிஞ்சி நிலமான எங்க நிலத்துக்கு சொந்தக்காரர் முருகப்பெருமான். அழிக்க முடியாத சூரபதமணி அகங்காரத்தை ஆணவத்தை அழித்து மயிலாகவும் சேவலாகவும் வைத்துக் கொண்டு தனிகையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார் முருகப்பெருமான். கோபத்தோடு இருக்கக்கூடிய முருகனுக்கு செந்தனி என்று சொல்லக்கூடிய குளுமையான தானியத்தை பெயர் செய்திருக்கின்றோம். அதை அறுவடை செய்து முருகனுக்கு பிடித்தம் என்றால் மனம் குளிர்ந்து மக்களுக்கும் இந்த வள்ளிக்கும் என்னைய சான்றோர்களுக்கும் காட்சியளிப்பார் என்ற ஐதீகத்தின்படி நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் மகளாக பிறந்த இந்த வள்ளி கானம் பாடிக்கொண்டிருக்கின்றேன். முருகப்பெருமானை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கின்றேன். அவர் வருவாரா? வசனம் பேசுனேன், பரவாயில்ல. ஆகையினால அவரு நானும் இரு மனசு பட்டாதான் ஒரு மனசு திருமணம், புரியுங்களா? அதே சமயம் இரு கை இணைஞ்சாத்தான் ஓசை வரும், ஒரு கை மட்டும் இருந்தா ஓசை வராது. ஆகையினாலே அவர் பாதி வாழ்க்கையில நான் பாதி. எப்படி தெரியுங்களா? சொல்லுவா, நீ பாதி நான் பாதி கண்ணே. என்ன அருமையான மைக்கு. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருவி நீரின்றி தூங்காது கண்ணே. நீ பாதி நான் பாதி கண்ணா, அருவி நீரின்றி தூங்காது கண்ணே. கல்கண்டா அவர் பாசையா? நல்ல விஷயம், நல்ல விஷயம். குருவப்பர் கோர்வை கோயில் அருமையான கூட்டம், பெருமையான குருவாப்பர் கோயிலை சேர்ந்த பாஷா, மாணிக்க பாஷா. மாணிக்க பாஷாவா?
பாச்சா 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 மணிக்கு பாச்சா ஐயா 20 ரூபாய் அன்பளிப்பு செய்து மாணிக்கு பாச்சா அவர்கள் பயமா இருக்கணும் பாச்சா நம்பி அன்பளிப்பு செய்து பெருமை செய்திருக்கிறார். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அன்பளிப்பு கொடுத்துட்டு போகணும், அப்படியே நொடக்கிட்டாருன்னு அர்த்தம். எந்திரிச்சு உட்காரணும்ல, சிங்கம் அப்படி உட்காரணும், அமைதியா இருக்கணும், வாய் பேசக்கூடாது. அப்புறம் எங்க அண்ணி அதனாலே நம்ம உடன் பிறப்பு இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி, நம்ம அக்கா தங்கச்சியும் சரி, நம்ம அண்ணன்களையும் சரி. ஏன்னா இதெல்லாம் புராணங்களை எதுக்கு தெரியுமா, வள்ளி திருமண நாடகத்துல பேசுறாங்க. அண்ணன் வந்து அயோத்தி, அண்ணன் வந்து ஆள வேண்டும் என்று பரதன் நினைச்சான், நீங்க ஆண்டுக்கங்கண்ணா அப்படின்னு. அப்பதான் அண்ணன் சொல்றான், ராமராகப்பட்டவரு, தம்பி நாட்டை ஆள நீ பிறந்தாய், காட்டை ஆள்வதற்கு நான் பிறந்தேன், நீ தாண்டா சிம்மாசனத்துல உட்காந்துடணும் அப்படின்னு சொல்லி யாரு அண்ணன் சொல்றாரு பரதனுக்கு. இல்லை அண்ணா, மூத்தவர் நீங்க இருக்கும்போது வாள் ஆடக்கூடாது இல்லையா, மூத்தவர் நீங்க தான் இந்த உலகத்துல சிம்மாசனத்துல உட்கார்ந்து தம்பிகளுக்கு இருக்கக்கூடிய நிலத்தை, அந்த நிலத்தை, நஞ்ச நிலத்தை நீ வச்சுக்க, புஞ்ச நிலத்தை நீ வச்சுக்க, அண்டாவை நீ வச்சுக்க, குண்டாவன், இப்படி எல்லாம் அண்ணன் பார்த்துதான் பங்கு பிரிச்சு விடணும் தம்பிகளுக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி நான் போய் ஆள்வது அப்படின்னு பரதன் கேட்கிறார். அப்பதான் காட்டை ஆள்வதற்கு நான் பிறந்தேன், நான் காட்டுக்குள்ள போனாதான் எல்லாமே நல்லா நடக்கும், நீ வீட்டுல இருந்தாதான் இங்க மக்கள் சந்தோஷமா இருக்கும் அப்படி சொல்லி அண்ணன் ஆளணும் தம்பி நினைக்கிறதும், தம்பி இப்படியே இருக்கணும் தங்கம், இப்படி இருந்தா நான் உள்ளே போக மாட்டேன், ஆடிக்கிட்டே இருப்பேன். அன்னை ஆள வேண்டும் என்பது தம்பி நினைக்கிறதும், தம்பி ஆளணும் அப்படின்னு அண்ணன் நினைக்கிறதும், இந்த ஒற்றுமை எங்க பார்க்க முடியும், பார்க்க முடியும். எதற்காக சொல்றேன் அப்படின்னா, அண்ணன் சொத்தை தம்பி களவாடிக்கிறதும், தம்பி சொத்தை அண்ணன் களவாடிக்கிறதும் வேண்டாம். இப்ப பாருங்க, ஒரு வீட்டுல 5 அண்ணன் தம்பி, 3 அண்ணன் தம்பி, 2 அண்ணன் தம்பி இருந்தா, அண்ணனுக்கு வந்து அப்பா வந்து தீன் பண்டம் வாங்கிட்டு வருவாங்க வெளியில போனா, யாருக்கு நிறைய கொடுப்பாங்க, யாருக்கு கொஞ்சமா கொடுப்பாங்க, கடைசி பிள்ளைக்கு தான் நிறைய கொடுப்பாங்க. அப்ப எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசி பிள்ளைக்கு தான் கொஞ்சம், ஏன்னா சின்ன பையனா அவ இருக்கிறப்ப தம்பிக்கு கொஞ்சம் கொடுப்போம், அழுகாம இருப்பான் அப்படின்னு. அது மாதிரி அண்ணன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தம்பி நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், தம்பி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அண்ணன் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். ஆமா, அண்ணனை மதிக்கணும். பாருங்க, அண்ணன் வந்து அப்பதான் சொன்னாரு, ஐயோ இந்த வந்து காட்டுக்குள்ள இருக்கிற அண்ணா ராமரை போய் பரதனாகப்பட்டவர் கூப்பிடுறாரு, அப்ப அறிவுரை சொல்லி அனுப்புறாரு. அப்ப அறிவுரை சொல்லி அனுப்பின பிற்பாடு அப்பதான் சொல்றாரு, நீ தாண்டா ஆட்சி ஆளணும் பரதா அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப நீங்க வரமாட்டீங்க எனக்கு தெரியும்னா, உங்களுடைய பாதரட்சியாவது கொடுங்க, அந்த பாதரட்சியை எடுத்துட்டு வந்து நான் தலையில சுமந்து வந்து சிம்மாசனத்துல வச்சு ஆள்றேன் அப்படி சொல்லி அண்ணனுடைய செருப்பை கையில எடுத்து தொடச்சிட்டு, மண்ணெல்லாம் தொடச்சிட்டு தலையில சுமந்து வந்து சிம்மாசனத்துல வச்சு ஆட்சி ஆண்டவன் யாரு அப்படின்னா பரதனாகப்பட்டவன். அண்ணன் செருப்பா தலையில தூக்கி வைக்கிறான். கல்யாணத்துல ஒரு அண்ணன் தம்பி போயிருக்கிறாங்க, அண்ணன் ஒரு செருப்பு கிடக்கு, ஒரு செருப்பு என்கிட்ட மாறிடுச்சு, கல்யாண வீட்டுலதான் மாறும்ல. தம்பி கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு, அண்ணன் தம்பி செருப்பு ஒண்ணுதாண்டா இருக்கு, இன்னொன்னு இருக்க தேடுற அப்படின்னு. அது போய் பாரு, என் பொண்டாட்டி கூப்பிடுறேன், நான் போறேன் அப்படின்ட்டு போய். ஏன்னா இப்படி எல்லாம் இருக்கு, என்ன காரணம் அப்படின்னா அண்ணனை மதிக்கணும், அண்ணன் தம்பி மதிக்கணும். நம்ம கூட பிறந்தவங்க கட்டிக்கிட்டு போயிட்டோம் இல்ல, அவங்க இங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க கண் கலங்காம ஏதாவது நம்ம கையில கிடைச்சத அவங்களுக்கு கொடுத்து, பிறந்த மக்கள் தங்கச்சியா இருந்தாலும் சரி, அக்காலா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கண் கலங்காம அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை இவ்வளவுதான் அண்ணன்ட்ட இருக்குது, வச்சுக்கத்தா நல்லா இருக்கா, நான் நல்லா இருக்கணும், நீ வேண்டுத்தா. பிறந்த மக்கள் வந்து அக்காலாம் தங்கச்சி, பிறந்த மக்கள் வந்து அண்ணன் தம்பி நல்லா இருக்கணும், என் தம்பி என் அண்ணன் நல்லா இருந்தா தான் நான் போக முடியும் எங்க அப்படி நினைச்சு பிறந்த மக்கள் அண்ணன் தம்பியை வாழ்த்துனா, அதை விட உலகத்துல எந்த வாழ்த்துமே தேவையில்லைங்க. அப்பேற்பட்ட உலகத்துல நம்ம பிறந்திருக்கோம். வாழ்த்து என்பது எல்லாரும் எல்லாருக்கும் கொடுக்கணும். காலையில 5:30 மணிக்கு நீங்க எல்லாரும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்திருக்கேன். எப்படி எல்லாம் வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக வேண்டாம், எங்க கண்ணீரம் விழ வேண்டாம், உன்னையே என்னையே வாழ்கிறேன்.
ஒரு ஜீவன் அளித்தது ஒரு ஜீவன் துடித்தது அங்கிட்டே காரைக்குடி மதுரை புதுக்கோட்டை இந்த பக்கம் நாடகம் ஆடினது இந்த பக்கம் வந்ததில்லை எல்லாம் நல்ல கலைஞர்கள் தான். ஆனா அவங்க வந்து சந்திக்கலையே அவங்களுக்கு தக்கன நம்ம பாட முடியுமா இல்லை நமக்கு தக்கன அவங்க வாசிப்பாங்களா அப்படின்ட்டு நான் உண்மையில ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு தான் வந்தேன். அருமையா பாடாத வர இந்த பாட்டெல்லாம் யாரும் பாடி இருக்காங்களா நான் தெரியல, பார்த்தேன் பாடாத வரை நான் பாட வச்சிருக்கேன். பெருமையான பக்கம் எல்லாம் எனக்கு வந்து மன ரொம்ப திருப்தியா இருக்கேன். நான் சிறுகாட்டூரை சேர்ந்த ராஜேந்திர சோழன் அவர்கள் இங்கே மேடையிலே வள்ளி நாயகியாக நடிக்கக்கூடிய என் பேர மேகலா அவர்களை பாராட்டி சிறுகாட்டூர் ராஜேந்திர சோழன் அவர்கள் 50 ரூபாயை இந்த பாடலை பாராட்டி அமளிப்பாய்த்துள்ளார்கள். அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளோம். நன்றி, வணக்கம். ஆயுத களத்தார் திருமண தகவல் மையத்தைச் சேர்ந்த ஆர் குழஞ்சிநாதன் அவர்கள் பாடலை பாராட்டி 50 ரூபாயை அமளிப்பாய்த்துள்ளார்கள். அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளோம். மேடையிலே வள்ளி நாயகி நடிக்கக்கூடிய மேகலா அவர்களை பாராட்டி இசையும் கலையும் இல்லாத உலகம் இல்லை, அன்புடன் மாலதி ரேடியோஸ் சுண்டிப்பள்ளம் மகராஜன் சரஸ்வதி பேண்ட் இசைக்குழு இவர்களெல்லாம் சேர்ந்து 101 ரூபாயை அன்பளிப்பார்த்துள்ளார்கள். அவருக்கு நம்முடைய குடும்பத்தாருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்து நன்றி நன்றி வணக்கம் வணக்கம். ஏன்னா அவங்க நிறைய நின்றுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அதை படிச்சு பேசிடுவாங்க.
அது பேசும்போது நம்ம எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. சேர நாடு வேலமுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சோழ நாடு சோறுடைத்து அப்படி சொல்லுவாங்க. வாழ்க்கையில நான் ஒரு சின்ன ஒரே ஒரு வார்த்தை அதை மட்டும் சொல்றேன். இந்த பிறவில இந்த பூமி தாய், அஞ்சறிவு படைத்த மாடு கூட அம்மான்னு தான் சொல்லுது. அம்மாவுக்கே உலகத்துல சிறப்பு. உலகத்துல என்ன எப்படி இருந்தாலும், ஆனா இந்த தாய் மண்ணு பொண்ணு ஒண்ணு அப்படின்னாங்க. நான் சொல்றேன், ஒரு அங்குலம் ஒரு அடி நிலத்தை கூட நீங்க பிறர்கிட்ட இருந்து வாங்காட்டி பரவாயில்ல, ஒரு அடி நிலத்தை கூட யாருக்கு தயவு செய்து வித்துறாதீங்க. ஏன்னா நிலத்தை வித்தீங்கன்னா நம்ம வாங்கவே முடியாது. நகை விலை கூட ஏறுது இறங்குது, ஆனா இடமாகப்பட்டது என்னைக்குமே இறங்காது. நம்ம வித்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம பொண்ணை கட்டி கொடுக்குறோம், 2 பொண்ணு இருக்கு. நம்ம பாட்டே நம்ம அப்பா ஒதுக்கி விட்ட நிலத்தை ஒரு 10 ஏக்கர் ஒரு 5 ஏக்கரை வித்துட்டு நம்ம பிள்ளைகளுக்கு நகை எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம 5 ஏக்கரை வித்துட்டோம்னா, நம்ம பையங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவனுக்கு 2 உள்ள பிறந்துச்சு, அவனுக்கு 2 உள்ள பிறந்துச்சுன்னா அவன் பிள்ளைகளை கட்டி கொடுக்க எங்க போவான் நிலத்துக்கு? அப்ப என்ன செய்யணும்? தயவு செய்து என்ன இருக்கட்ட நிறைய பாருங்க. இப்ப ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் நிறைய பிறக்கிறாங்க, பெண்கள் எல்லாம் கொஞ்சமா தான் பிறக்கிறாங்க. பொண்ணு கிடைக்காம இருந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த பாரு, என் மகளுக்கு காது மூக்கத்தான் நான் பொத்தி விடுவேன், இஷ்டம்னா கட்டிக்கிட்டு போ, இல்லாட்டி நான் வேற கொடுப்பேன் அப்படின்னு. அது மாதிரி மிரட்டுங்க. பொண்ணை நகை நட்ட போட்டு கட்டிக்கிட்டு போக சொல்லுங்க எவனையும். அதனால 10 நிலத்தை கூட வித்துறாதீங்க, ஒரு அடி நிலத்தை கூட வித்துறாதீங்க. எதுக்காக சொல்றேன்னா, விவசாயம் இந்த சோழ நாட்டுல விவசாயம் விளைஞ்சாத்தான் உலகம் எங்கேயுமே உணவுக்கு பஞ்சம் இல்லாம போகும். அப்பேற்பட்ட இந்த சோழ நாட்டுல ஒரு அடி மண்ணு கூட வித்துறாதீங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படி நான் சொல்லி, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட Oh
நன்றிங்க நன்றிங்க. ஏன்னா பெரியவங்களா இருக்காங்க, அதனாலதான் சரி பழசு பாடாம இருக்கக்கூடாதுன்னு பாடினேன். இளைஞர்களா இருந்தா அடுக்கு மல்லிகை பிடிக்குது இப்பெல்லாம் பாடலாம். நேத்து ராத்திரி நாதஸ்வர சின்னத்துறை கண்ணார் அவர்கள் குருவளப்பர் கோயிலை சேர்ந்த ராஜகோபால் செந்தில்குமார் இருவரும் சேர்ந்த மேடையிலே வள்ளி நாயகர் நடிக்கக்கூடிய மேகலா அவர்களை பாராட்டி 101 ரூபாய் அப்படி பார்த்துள்ளார்கள். அவருக்கு குடும்பத்தாருக்கு சமாதானம். நன்றி நன்றி. ஒரு சின்ன விஷயம், இந்த சீர்காழி பக்கத்துல முந்தா நாள் தான் ஹரிச்சந்திரா வந்தோம். ஏன்னா உங்களுக்கு சொல்லணும் இல்லையா, இந்த யூடியூப் சேனல் எங்கள் யூடியூப் சேனல் மதுரை மேகலா வள்ளி திருமணம் அப்படின்னு போட்டிங்கன்னா எங்கள் யூடியூப் சேனல் வரும். வள்ளி திருமணம், சத்தியமன் சாவித்திரி, பவளக்கொடி, ஹரிச்சந்திரா. நீங்கள் வந்து மயான கண்டம் தான் பார்ப்பீங்க. நாங்கள் வந்து வானஸ்ரீ காண்டம், பிரிவு காண்டம், மயான காண்டம் 3 நாங்கள் செய்வோம். இந்த ராஜபாட்டும் நான் தான் ஒன்றா தான் நடிப்போம், ஒன்றா தான் போவோம், ஒன்றா தான் வருவோம். எந்த ராஜபாட்டோடையும் நான் போகிறதில்ல, அவங்க எந்த சிறிபாட்டையும் போகிறதோட 15 வருஷமாக இந்த நாங்கள் ஒன்றா தான் காலண்டர் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். MKM சமயக்கருப்பு யூடியூப் சேனல் போடுங்க, செல் எடுத்து MKM சமயக்கருப்பு ஹரிச்சந்திரா யூடியூப் சேனல் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். நாங்கள் நடிக்கிற எல்லா கதை நாடகங்களும் 4 நாடகம் தான் நடிக்கிறோம். சத்தியவன் சாவித்திரி, பவளக்கொடி, வள்ளி திருமணம், ஹரிச்சந்திரன் 3 காண்ட நாடகம் நாங்கள் நடிக்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஆமாம், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது நிறைகுறை இருந்தால் தயவுசெய்து சொல்லுங்கள், பார்த்துக்கங்க. MKM சமயக்கருப்பு ஹரிச்சந்திரா யூடியூப் சேனல், மதுரை மேகலா வள்ளி திருமண நாடகம். இப்படி போட்டிங்கனாலும் வரும், அப்படி போட்டிங்கனாலும் வரும். ஏன்னா பக்கம் மேலத்தை நான் வந்து எல்லாத்தையும் நான் வந்து சோதனை பண்ணி பார்த்துட்டேன். அருமையா பெருமையா இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு பொறாம இருக்கு மிருதங்காரர் மேல. அவர் ஜெயிக்கிறாரா, நான் ஜெயிக்கிறேன் அந்த ஒரு பாட்டுக்கு அப்படின்றது என்னுடைய. நான் எப்போதுமே மிருதங்காரர் மேல எனக்கு எப்படியாவது தோக்கடிக்கின்றத என்னுடைய வேலை. இப்ப பாருங்க, அவரா நானா, அது எப்படி உலகத்துல முருகப்பெருமான் யார் கூப்பிட்டாலும் வரமாட்டாருங்க, நான் கூப்பிட்டாரு வருவாரு. எப்படி வருவாரு தெரியுமா? மன்னவன் வந்தானடி தோழி, மன்னவன் வந்தானடி தோழி, பஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி தோழி, பஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி. Banda
Thank you.